இன்னைக்கு நம்ம இந்த வெப் சீரிஸோட அடுத்த பாட்டை தான் பார்க்க போறோம். இந்த பாட்டோட ஓப்பனிங்ல காட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயினை ஒரு குதிரையில உட்கார வச்சு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின், ஏன்டா வீட்டுக்கு போற வழி உனக்கு தெரியுமா, எப்படி எங்கெங்கே கூட்டு போறியேன்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நடமாடும் காம்பஸ் மாதிரியே வழியை சொல்லிட்டு ஹீரோயினை சிரிப்பு ஏத்திட்டு வந்துட்டு இருப்பாரு. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஊர் பெரிய மனுஷனோட பையனை காமிக்கிறாங்க. அவன் பயங்கர கோபமா அந்த ஊர் பெரிய புள்ளியோட வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அப்படி அவனோட வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்க அவனை படார்னு எழுப்ப அந்த பெரிய புள்ளியும் பயந்து போய், ஏன்டா நம்ம பிரச்சனையை தான் அப்பவே பேசி தீர்த்துடல, அப்படி இருந்து ஏன்டா இப்ப வந்து என்கிட்ட வம்பிழுக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த ஊர் பெரிய மனுஷனோட பையனும், இங்க பாரு, நீ பண்ண எல்லா தப்பையும் நான் மன்னிச்சிடுறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடுக்கணும். ஊர்ல போய் உன்னை பத்தி விசாரிச்ச நீ ஊர்ல இருக்க எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச ஜோடியை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற, அது மட்டும் இல்லாம சேர்ந்து இருக்கவங்களை பிரிச்சு வைக்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதனால நான் சொல்ற பொண்ணை நீ கண்டுபிடிச்சி தான்னு சொல்லி ஒரு பொண்ணோட டயக்ராம் கொடுத்து, இந்த பொண்ணு எனக்கு கண்டிப்பா வேணும், அப்படி இல்லாட்டி உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தினால அவனை காமிக்கிறாங்க. அவனை சில பேர் ஒரு ஹோட்டல்ல இருந்து அடிச்சு துரத்த அவனும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்து உங்களை என்ன பண்றேன் பாருங்கன்னு மிரட்டிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த வழியா சில பேர் அவன் லவ் பண்ணி ஏமாத்தின அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கையை காலெல்லாம் கட்டி வாயை பொத்தி ஏதோ ஒரு குதிரை வண்டியில எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இவளை எங்க கூட்டு போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். இதுக்கடுத்து அவன் ஃபாலோ பண்ணிட்டு போன அந்த குதிரை வண்டி ஒரு நடு காட்டுக்குள்ள போய் நிக்குது. இவனும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருப்பான். அப்போ அந்த ஆளுங்க அந்த பொண்ணோட சேர்த்து நிறைய பொண்ணுங்களை வலுக்கட்டாயமா கையை காலெல்லாம் கட்டி வாயை பொத்தி அந்த காட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அந்த பொண்ணுங்களை மிரட்டிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தன் அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மூஞ்சியெல்லாம் தண்ணி ஊத்தி அவளை மிரட்டிட்டு இருப்பான். அப்போ அவ கடுப்பாய் அந்த ஆளோட கையை கடிச்சு வைக்க அவனும் கோவத்துல அந்த பொண்ணை வேகமா போட்டு அடிக்கிறான். அப்போ அந்த பொண்ணு, மவனை நீங்க மட்டும் என்ன இப்படி பண்றது எங்க நைனாக்கு தெரிஞ்சுனா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாருன்னு மிரட்டிட்டு இருக்க. அப்போ அவன் கோவப்பட்டு அந்த பொண்ணை இன்னும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த பையன் திடீர்னு ஆசையை இந்த சவுண்ட் அந்த ஆளுங்க காதுல விழுந்துருது. அந்த ஆளுங்களும் அங்க யார் இருக்கான்னு சொல்லிட்டு சத்தம் வந்து இடத்த நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அந்த பையனை யாருக்கும் தெரியாம அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பெரிய புள்ளியை காமிக்கிறாங்க. அவன் தன்னோட அல்லகை கூட சேர்ந்து யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். அவன் இவங்க பாத்துட்டு இருக்க மேட்ச் மேக்கர் தொழிலுக்கு ஒரு முக்கியமான ஆபீசர் போல. அவன் அங்க வந்து இவங்களுக்கு வணக்கத்தை போட்டுட்டு அங்க உட்காந்து ஜாலியா அவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து, என்ன எங்களை மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கீங்க போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த ஆபீசரும் அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்களோட சங்கத்தை எப்படி வளர்க்கலான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெரிய புள்ளி, நம்ம பண்ற தொழில சுய விளம்பரம் பண்ணா என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட நம்ம ஹீரோயினும் அந்த ஆபீசரை பாத்தீங்க பாருங்க, ஏற்கனவே நம்ம பண்ற தொழில் ஊர் ஃபுல்லா நாரி போய் கிடக்கு, இப்ப நம்ம சுய விளம்பரம் பண்ணோம்னா நம்ம பேர் இன்னும் டேமேஜ் ஆயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஆபீசருக்கும் அது சரின்னு படும். இப்படியே இவங்க பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வரான். அவன் வந்த உடனே அந்த ஆபீசர் ஆவோஜின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறான். இவர் பேரு ஃபேங்கு, இவரு நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு புதுசா வந்திருக்க சேர்மன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவன் நமக்கே சேர்மனா வந்துட்டானேன்னு யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினை பார்த்து ஈனு சிரிக்கிறான். அதை பார்த்து ஹீரோயினும் அவனை பார்த்து சிரிக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த செகண்ட் ஹீரோக்கு ஒரே ஸ்டொமக் பேனா இருக்கும். அவன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மூஞ்ச காமிச்சு பயங்கர டெரரா முறைச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த பெரிய புள்ளியோட அல்லக்கை நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்து, நீங்களும் செகண்ட் ஹீரோவும் ஒரே ஏரியால இருந்து தான் வந்திருக்கீங்களா, அப்போனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும், ஒருவேளை இருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலான்னு ஒரு மாதிரி பொடி வச்சு நம்ம செகண்ட் ஹீரோவை முறைச்சு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை பயங்கரமா முறைச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயினும் நம்ம செகண்ட் ஹீரோவை பார்த்து, ஏன்டா அவர் தான் நமக்கு புதுசா வந்திருக்க சேர்மன், அவரை பார்த்து இப்படி மறைச்சிட்டு இருக்கியே, கொஞ்சமாச்சு சிரியன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோவும் விடாம மறைச்சிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயினும் அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து, நேத்து நைட்டு காட்டுக்குள்ள தங்கினதுனால இவனுக்கு சளி பிடிச்சிச்சு, அது மட்டும் இல்லாம இவன் எப்பயுமே இப்படிதான் கல்ல முழுங்க மாதிரியே முடிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுக்கடுத்து அந்த ஆபீசரும் அவங்க இருக்க எல்லாரையும் சாப்பிட சொல்ல, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் குழந்தைத்தனமா சாப்பாடை ஒருத்தர் மேல ஒருத்தர் விசிறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க டேபிள்ல இருக்க சாப்பாடை செதற விட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சாப்பாடு தெரியாதனமா அந்த ஆபீசரோட மூஞ்சிலே பட்டுன்னு போய்வில அவனும் ஐயோன்னு அலறிக்கிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்து அந்த ஆபீசரை பார்த்தாங்க வேலைக்கு வந்து எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதை பார்த்து அந்த ஆபீசரும், போதும் இதுக்கு மேல என்னால முடியாது, சோத்தலையும் அடி வாங்கியாச்சு சேத்தலையும் அடி வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கோவமா கிளம்பி போயிடுறான். இதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் ஹீரோ அங்க வந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணும்போது அவனோட அல்லக்கை அவன் கிட்ட வந்து, நம்ம தேடிட்டு இருக்க பொண்ணு விஷயமா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம செகண்ட் ஹீரோ இழுத்துட்டு போக, இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கு மேல லைட்டா டவுட் வரும். என்ன இவனுங்க எப்ப பார்த்தாலும் குசு குசுன்னு எதையோ பேசிட்டா அடிக்கடி ஓடி போயிடுறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கு அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட பேசலான்னு வருவா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்து அந்த அல்லக்கை அந்த பெரிய மனுஷனோட பையன் கொடுத்துட்டு போன அசைன்மெண்ட்டை எப்படியாச்சும் முடிச்சிருங்கன்னு சொல்லி கால விழாத குறையா கெஞ்சி செய்ய சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பெரிய புள்ளியை அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் ஹீரோவும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்து, என்னப்பா எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு உன்னை பார்த்தப்போ எங்களுக்கே சேர்மன் வந்து நிக்கிறிய, உனக்கு ஒரு
கும்பிடுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதை கேட்ட ஃபர்ஸ்ட் ஹீரோவும் சரி நான் தான் உனக்கு சேர்மன் ஆயிட்டேன்ல, நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் வான்னு கூப்பிட்டு இருப்பான். அதை கேட்ட ஹீரோயினும் இங்க பாரு என்னோட ஓனர் சரியான டென்ஷன் பார்ட்டி, அதனால என்னால உன் கூட வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் என்னது உன் ஓனர் உன்னை திட்டுவானா, நான் தான் இந்த ஆர்கனைசேஷனோட சேர்மன், நான் சொன்னா என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ட்ரீட்டுக்கு கூப்பிடுவான். அதை கேட்ட ஹீரோயினும் ஆமால நீ தானே எங்களோட சேர்மன், நீ தான் எங்க எல்லாருக்கும் பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட போயிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பெரிய புள்ளி காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளு அந்த பெரிய புள்ளிய பார்த்து எதுக்காக அந்த சேர்மன் கிட்ட உங்களுக்கு வந்து கேஸை விட்டு கொடுத்துட்டீங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு தானே கெட்ட பேர்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த பெரிய புள்ளியும் அட போட நீ வேற, அந்த பெரிய மனுஷனோட பையன் ஒரு தலைவலி கேஸ், அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி நிக்கிறது நமக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. அந்த ஹோட்டல்ல நிறைய பொண்ணுங்க செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயினுக்கு என்ன டேலண்ட்னு சொல்லி பயங்கர பொறாமையா இருந்துட்டு இருக்கான். அதை பார்த்த ஃபர்ஸ்ட் ஹீரோவும் நீயும் பயங்கர டேலண்டான ஆள் தானே சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் அங்க இருந்து நிறைய பொண்ணுங்க கூட ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினை பார்த்து எதுக்காக நம்ம செகண்ட் ஹீரோவையும் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண கூடாதுன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான ஹீரோயினும் அவனை பத்தி பேசாத, அவனை பத்தி பேசினாலே எரிச்சலா இருக்கு, இப்ப மட்டும் நீ அவனை கூப்பிட்டனா நான் வந்து கோவமா போயிடுவேன்னு மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோவும் அதெல்லாம் நான் ஒன்னும் கூப்பிட மாட்டேன், நீ உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு அந்த பெரிய மனுஷனோட பையன் பயங்கரமா குடிச்சிட்டு அலப்பற பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான். அப்போன்னு பார்த்து அங்க இருந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மாஸ்க போட்டு வந்து அந்த பெரிய மனுஷனோட பையன் தலையில ஒரு பாட்டிலால அடிக்கிறாங்க. அதுல கடுப்பான அந்த பெரிய மனுஷனோட பையனும் பயங்கர கோவமா தன்னோட ஆளுங்களை ஏவி விட்டு அவங்க ரெண்டு பேரும் அடிக்க சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆளுங்களை பயங்கரமா அடிச்சு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெரிய மனுஷனோட பையன் மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அலேக்கா ஒரு துணியை வச்சு அந்த பொண்ணை ஏர்லயே பறக்க வச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த பொண்ணை கூப்பிட்டாங்க வந்து எஸ்கேப் ஆக அந்த பெரிய மனுஷனோட பையன் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வர நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஒரு கண்ணாடி பிளேட் எடுத்து அவன் மண்டையிலே போட்டு அவனை மயக்க வைக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல யாரோ ரெண்டு பேரை காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் எதிரில் நின்னுட்டு இருந்த பொண்ணை பார்த்து எனக்காக நீ ஒரு விஷயம் செய்வியான்னு கேட்க அந்த பொண்ணும் சரின்னு சொல்றா. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் காப்பாத்தின அந்த பொண்ணை ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பா. அப்போ அந்த பொண்ணு நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நாங்க இந்த ஊர்லயே பெரிய மேட்ச் மேக்கர், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், அப்படி கல்யாணம் ஆகி சண்டை போட்டவங்களை பிரிச்சு வைப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நீங்க மேட்ச் மேக்கரான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஆம்பளைங்களுக்கு மட்டும் டிவோர்ஸ் வாங்கி தர மாட்டோம், ஆம்பளைங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு இருக்க பொண்ணுங்களுக்கும் டிவோர்ஸ் வாங்கி தருவான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கீங்க, உங்ககிட்ட ஏதோ வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ஐயோ நம்ம கிட்ட பெர்ஃப்யூம் ஓவர் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கையை மோந்து பார்த்துட்டு இருப்பா. உடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நீங்க எதனாலும் சுயமா முடிவெடுக்க முடியுது, எங்களால அது முடியாதுன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் மயக்கமான அந்த பெரிய மனுஷனோட பையனை படுக்க போட்டு இவனை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட அந்த பெரிய புள்ளி கொடுத்த ஒரு நோட்டீஸை கொடுக்குறான். அந்த நோட்டீஸ்ல இவனுக்கு தான் நம்ம பொண்ணை தேடி கொடுக்கணும்னு எழுதியிருக்கான். அதை பார்த்த ஹீரோயினும் அந்த பேப்பர்ல இருக்க பொண்ணை பார்த்துட்டு இவ்வளவு அழகா இருக்கா, போய் இவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் நமக்கு வேற வழி இல்ல, அந்த பொண்ணை போய் பார்த்தாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை பார்த்து இவன் வேற இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கான், இவன் மட்டும் எந்திரிச்சானா நமக்கு தான் பெரிய ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஒரு ஐடியா பண்றாங்க. அதுக்கப்புறமா மயக்கத்துல இருக்க அவனை வெறி கொண்டு மிதின்னு மிதிச்சு அவன் உடம்ப பஞ்சராக்குறாங்க. இதுக்கு அடுத்து பஞ்சரான அவன் உடம்ப இவங்களே டிஞ்சர் போட்டு சரி பண்ணிட்டு இருக்க. அவனும் மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்திக்கிறான். எந்திரிச்சதுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் நாங்க தான் மேட்ச் மேக்கர்ஸ், நீங்க ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தீங்களா, அந்த பொண்ணை நாங்க தான் தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருப்போம். அதை கேட்டு கடுப்பான அந்த பெரிய மனுஷனோட பையனும் என்னதான் அந்த பொண்ணை நீங்க தேடிட்டு இருக்கீங்களா, இந்த வேலையை நான் வேற ஒருத்தங்க கிட்ட தானே கொடுத்தேன், அவன் என் தலையில மிளகா வச்சுட்டு இந்த வேலையை உங்ககிட்ட தள்ளிட்டானு கடுப்புல பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த ஆளுக்கு தன்னோட முகம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் முகத்தை தன் கையில இருந்த விசிறியால மறைச்சு அந்த ஆளுகிட்ட பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த ஆளு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்து இவனை எங்கேயோ பாத்திருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் அடிபட்ட அவனோட கை மேல பட்டுன்னு அடிச்சு அவனை யோசிக்க விடாம அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. வலி பொறுக்க முடியாத அவனும் எம்மா நீ என்ன வேணாலும் பேசு, மேல மட்டும் கை வைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க எப்படியாச்சும் அந்த பொண்ணு மட்டும் கண்டுபிடிச்சுட்டாங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு நிறைய சொத்து வந்து சேரும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டவனே இவங்க ரெண்டு பேரும் ஓ அப்படி போதா சங்கத்தின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து அவனும் ஐயோ நான் ஏதாச்சும் வளரிட்டேன்னு அவங்க ரெண்டு பேரையும் கேட்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் இல்லையேன்னு சொல்லிட்டாங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா அந்த ஆளும் நான் இவனை எங்கேயோ பாத்திருக்கேனேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயினை பார்த்து ஆமா அந்த செகண்ட் ஹீரோ எப்படி அவன் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு பொறாமையில கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவன் நார்மலா தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு அவனை பத்தி மட்டும் பேசாத, அவன் என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்றான், அவன் நல்லவன் தான், என்ன கொஞ்சம் கோவக்காரன், அவன் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அப்பாடா
எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு பெருமூச்சு விடுறான். உடனே நம்ம ஹீரோயினும் அட பாவி அவன் என்ன டார்ச்சர் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சந்தோஷப்படுறேன்னு கடுப்புல சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு பதிலாக நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயினும் எனக்கு நீ நிறைய கேக் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவனை பேக்கரி கூட்டு போறா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பெரிய புள்ளி ஹீரோயின் இடத்துலயே வளர்த்திக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் கூட இருந்தவன் நீ எதுக்காக இந்த இடத்துல ரொம்ப நேரமா வளர்த்திக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான அந்த பெரிய புள்ளியும் உனக்கு என்னடா உன் தலைமையில நடந்துகிட்டு இருக்கேன்னு திட்டிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு நடந்து வந்துட்டு இருப்பா. அவளை பார்த்தோன்னே அந்த பெரிய புள்ளியும் அவன் கூட இருந்தவனை திட்டத்தை நிறுத்திட்டு என்னடா செல்லக்குட்டி உடம்புல அடிபட்டுச்சா பார்த்து நடக்க மாட்டியான்னு ஒரு மாதிரி பாசமா பேசி கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். அந்த பொண்ணு அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறமா கட்டி பிடிச்சிட்டு இருந்த அவனை சீப்பானு தள்ளி விட்டுட்டு என்ன இவ கண்டுக்கவே மாட்டான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அவன் கூட இருந்தவனும் ஐயே என்ன இவன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போறான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர் பெரிய மனுஷனோட பையனுக்காக ஒரு பொண்ணை தேடிட்டு இருப்பாங்களா. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அது ஒரு பெரிய காட்டுக்கு நடுவுல இருக்கும். அவங்களும் அந்த வீட்டுக்கு போய் அங்க இருக்க பொண்ணு கிட்ட அவங்க பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள பார்த்து ஊர் பெரிய மனுஷனோட பையன் உங்களை கல்யாணம் பண்ண நினைக்கிறான், அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணியை கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு போய் இங்க பாருங்க அவன் ரொம்ப மோசமானவன், அவனை மட்டும் நீங்க தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் அதெல்லாம் என்னால முடியாது, நான் உடம்பு சரியில்லாத என்னோட அம்மா வச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன், அப்போ அவங்க தான் எனக்கு காசை கொடுத்து உதவி பண்ணாங்க, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நியாயம்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் அவ மனசை மாத்த ட்ரை பண்ண. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து நீங்க இந்த முடிவுல உறுதியா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் ஆமா நான் உறுதியா தான் இருக்கேன், இதை பத்தி உங்ககிட்ட பேச விரும்பலான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அங்க வந்து கூப்பிட்டு போக பார்ப்பான். அப்போ ஹீரோயின் கொஞ்சம் இரு இதை பத்தி உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்க வந்து வேகமா கிளம்பி போறான். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு தன்னோட அம்மா உடம்பு சரியில்லாம இருமிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் தன்னோட வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு இவங்க வெளியே போறாங்களா இல்லையான்னு ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அங்க வந்து வேகமா கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு அடுத்து அந்த பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தினால அந்த பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ அவனை நம்ம செகண்ட் ஹீரோவும் அவனோட அல்லக்கையும் வழிமறைச்சு அவன் லவ் பண்ணி ஏமாத்தின அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லி அந்த பொண்ணோட டயக்ராம காமிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அவனும் நான் சொல்லிடுறேன்னு பயத்துல அலறிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து யாரோ தூரத்துல இருந்து சின்ன சின்ன கத்தியை அவன் தொண்டையில விசிறாங்க. அதுல அவனும் தொண்டையில அடிபட்டு சாகுற நிலைமைக்கு போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த செகண்ட் ஹீரோட அல்லக்கை அது யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சாக கிடக்குற அவனை பார்த்து அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அவனும் பேச முடியாம ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு செத்து போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து தூரமா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயினை பார்த்து எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, அந்த பொண்ணு சாதாரண ஆள் கிடையாது, அவ கையெல்லாம் பயங்கரமா காய்ச்சி போயிருக்கு, வழக்கமா வால் பிடிச்சு பயிற்சி செஞ்ச பொண்ணுங்களுக்கு தான் இப்படி கை காய்ச்சி போயிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த வீட்டுல ஒரு நாய் இருந்திருக்கு, அந்த நாயோட செயினை யாரோ கழட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அம்மா வீட்டுல இருந்து இரும்பும் போது அந்த பொண்ணு கண்ணுல ஒரு வெறியை பார்த்தேன். வழக்கமா தன்னோட அம்மா உடம்பு முடியாம இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி கவலையா தான் இருப்பாங்க, ஆனா அந்த பொண்ணோட கண்ணுல அந்த கவலையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரே டவுட் ஆயிடும், அந்த பொண்ணுக்கு ஆபத்துனா நம்ம முதல்ல அவளை போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த வீட்டை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவன் பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு குதிரை லயத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்றான்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு சரியில்லாத அந்த லேடியை பார்த்து உன் பொண்ணு மட்டும் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உன் பொண்ணை நான் கொன்னே போட்டுருவேன்னு மிரட்டிட்டு இருப்பா. அதை கேட்டோன்னே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் புரிஞ்சிடும் இவ அந்த பொண்ணே கிடையாதுன்னு. அப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ டப்புன்னு ஹீரோயின் என்ன யோசிச்சாங்கன்னே தெரியாது. உடனே நம்ம ஹீரோ கிட்ட நெருக்கமா வந்து அவளோட பாக்கெட்ல கையை விட்டு எதையோ தேடிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோவுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்கும், கையெல்லாம் பயங்கரமா உதற ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்க ஹீரோயின் படக்குன்னு ஹீரோவோட பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு அந்த பொண்ணையே பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த வீட்டுல சாப்பிட்டுட்டு அங்க இருந்து எங்கேயோ கிளம்பி போறா. உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஏதோ ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா நிறைய முகமூடி கொள்ளக்காரங்க நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணை கை காலெல்லாம் கட்டி வாயை பத்தி கீழே படுக்க வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஆளுங்க நின்னுட்டு இருக்க இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு திடீர்னு தன் முகத்தை பிச்சு எறிகிறா. பார்த்தா அது மாஸ்கா தான் இருக்கும். அப்போ அந்த ஆளுங்க நீ இந்த அம்மாவையும் பொண்ணையும் ஜாகிரதையா தான் வச்சிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. உடனே அந்த பொண்ணும் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, இதுக்கு மேல என்னால இந்த வேலையை பார்க்க முடியாது, நீங்க தானே சொன்னீங்க இந்த தடவை திரும்பி வரும்போது நான் என் அம்மா கிட்டே போலான்னு, தயவு செஞ்சு என்ன விட்டுங்களேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த ஆளுங்களும் அதெல்லாம் முடியாது, நான் சொல்ற வரைக்கும் நீங்க இருந்துதான் ஆகணும்னு அந்த பொண்ணை போட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு
யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ முன்பக்கமா போய் அங்க இருந்த பொருள் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து அரண்டு போன ஆளுங்களும் வீட்டுக்கு வெளியே போய் யாருன்னு பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வானத்துக்கும் பூமிக்கும் காத்துலயே பறந்து ரொட்டேட் ஆகி அந்த ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பின்பக்கமா வந்து கட்டி போட்டு வச்சிருந்த அந்த பொண்ணை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தன் ஹீரோயின் கழுத்துல கத்தி வைக்கிறான். இப்படியே இந்த எபிசோட முடியுது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் ஆஃப் ஆன் கைஸ்.